2047ஆம் ஆண்டு சுதந்திரமடைந்து இந்தியா 100 ஆண்டுகள் ஆகும் பொழுது வளர்ந்த இந்தியாவாக நமது இந்தியா இருக்கும் என்றும் அதை நோக்கிதான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிற சூழலில் நமது அரங்கிற்கு கே.இ. ரகுநாதன், தேசிய தலைவர், இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தில் இணைந்திருக்கிறார். ரகுநாதன் சார், குறிப்பா எம்எஸ்எம்இயோடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? வணக்கம் மோகன்ராஜ். இன்றைய இன்னும் 2 மணி நேரத்திலே வரக்கூடிய ஒரு பட்ஜெட் என்பது பலதரப்பட்ட மக்களை அவர்களது வாழ்வாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு உறுதியாக பாடுபட வேண்டும். எதெல்லாம் ஒரு சாமானியாக நம்ம பார்க்கும் பொழுது எதெல்லாம் ஏறி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வேலையின்மை, வேலை குறைப்பு, வேலை இல்லாத ஒரு நிலை அதிகமாயிருக்கு. டாக்ஸினுடைய டெரரிசம் அதிகமாயிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் 87 தொட்டுக்கிட்டு இருக்கு. தங்கத்தின் விலை சாமானியனால் இனிமேல் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடிய அளவிலே நிற்கிறது. வழக்குகள் அதிகமாயிருக்கு. தொழில் சார்ந்த வழக்குகள் அதிகமாயிருக்கு. இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் இடைவெளி அதிகமாயிருக்கு. சிறு குறு தொழில்களும் புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு 20% அவர்களை சார்ந்தவர்கள் நன்றாக செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் 60% தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதைத்தான் பார்க்கிறோம். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாயிருக்கு. கார்பரேட் டாக்ஸ் குறைஞ்சிருக்கு. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருக்கு. இப்ப போனை நம்ம ஓபன் பண்ணோம்னா கவர்மெண்ட்ல இருந்தே நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, இந்த போன் வந்தா எடுக்காதீங்க, அந்த போன் வந்தா எடுக்காதீங்க. இம்போர்ட் அதிகமாயிருக்கு. ஒரு பக்கத்துல மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் அது ஆரம்பித்து 5 ஆண்டுகள் கழித்து கூட ஒரு PLI ஸ்கீம் 20 லட்சம் கொண்டு வந்து கூட இன்னும் நாம் இறக்குமதியை சார்ந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். தனிப்பட்ட நபர்களின் கடன் சுமை அதிகமாயிருச்சு. அது எதுல இருந்து தெரியுதுன்னா, நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு லோன் அதிகமாயிருச்சுன்னு சொல்றோம். ஜிஎஸ்டியினுடைய வருமானம் அதிகமாயிருச்சு. இன்ஃபிளேஷன் அதிகமாயிருச்சு. ஒரு தனிப்பட்ட நபரின் வாங்கும் திறனுக்கும், அதாவது சம்பாதிக்கும் திறனுக்கும் செலவுக்கும் மிக கடுமையான ஒரு வித்தியாசத்தை காண முடியும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 3000 ரூபாயில் ஒரு குடும்பம் நடத்தி விடலாம் என்றால் இன்றைக்கு 70,000 ரூபாய் இருந்தாலும் போதுமானதாக இல்லை. எதெல்லாம் ஏறி இருக்குன்னு பார்ப்போம், எதெல்லாம் இறங்கி இருக்குன்றத பார்க்கணும். இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னது எதெல்லாம் ஏறி இருக்குன்னு சொன்னேன். இதுவரை நான் இறங்க வேண்டியதை சொல்லும் போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சு போச்சு. வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வருவது குறைந்தது. இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்கும் நாம் வியட்நாமுக்கு ஒரு வாரம் போய் வந்தால் இருக்கும் செலவு மிக குறைவு. இதே இந்தியாவிலே இன்னொரு இடத்துக்கு போய் வருவதை விட இங்கிருந்து டெல்லிக்கு கட்டணம் அல்லது கோயம்புத்தூருக்கு கட்டணம் கிட்டத்தட்ட 14,000 ரூபாயை தொட்டு விட்டது. அதே 14,000 ரூபாயில நம்ம சிங்கப்பூர் போக முடியும், மலேசியா போக முடியும், அல்லது துபாய்க்கு போக முடியும். PMI இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய குறியீடு குறைந்து விட்டது, அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஜிடிபி கீழே விழுந்துச்சு. 5.4% சரிந்து உள்ளது. 14 மாதங்களிலே தொடாத ஒரு கீழ்ப்பகுதியில் பிசினஸ் growth இருக்கு. ஏற்றுமதி குறைந்திருக்கு. ஏற்றுமதியை சார்ந்து இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் நலிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 84% சிறு குறு தொழில் முனைவோர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத ஒரு சூழ்நிலையில் நாட்களை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 40% ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வருமானத்திலே ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் ஒரு புறம். அரசினுடைய நிதி நிலைமை இன்னும் மோசமாய்கொண்டே இருக்கு. இந்தியாவின் பேர் இருக்க கடன் சுமை வரலாறு காணாத அளவில் எகிரிவிட்டது.
ஆர்பிஐயிலிருந்து நம்ம பெறக்கூடிய தொகையும் அதிகமாயிருக்கு. அப்போ ஒரு பக்கத்துல வரவும் குறைஞ்சு போச்சு, நிதி நிலைமை மத்திய அரசிடமும் அதிகமாக இல்லை, தனிநபரிடமும் அதிகமாக இல்லை, தொழில் நடத்துபவர்களிடமும் அதிகமாக இல்லை. அப்ப எங்க குவித்து இருக்கிறதுன்னு பார்க்கணும். நாட்டிலே கிட்டத்தட்ட 3% பேர்கள் அதிகமான அளவு சம்பாத்தியத்தை கொண்டு இருக்கிறார்கள். கோடீஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 3%. அவர்கள் இன்னும் அதிகமான பொருள் ஈட்டுபவர்களாக மாறிவிட்டனர். 1% பாப்புலேஷனில் இருப்பவர்கள் 40% இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு இருப்பதாக சொல்லுகிறது. ஒரு மிடில் இன்கம் குரூப் அப்படின்றது தரவுகளை பார்த்தால் அதை பற்றிய ஒரு குறியீடும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ரிசர்ச் செய்த வரை ஒரு ஒரு 4 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஒண்ணு வந்து டெஸ்டிடியூட்னு பிரித்துக் கொண்டோம் என்றால் ஆண்டிற்கு 1,20,000க்குள் வாங்குபவர்கள், அதாவது மாதம் 10,000 ரூபாய் வரை வாங்கக்கூடியவர்கள் 15% மக்கள். ஆஸ்பைரர் எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டிற்கு 5 லட்சம் வரை சம்பாதிப்பவர்கள் 52%. அதாவது 67% மக்கள் ஆண்டிற்கு 5 லட்சம் கூட சம்பாதிக்காத ஒரு சூழ்நிலை. மிடில் கிளாஸ் வந்து 30 லட்சம் வரை எடுத்துக்கொண்டு போகிறோம். 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை சம்பாதிப்பவர்கள் மிடில் இன்கம் குரூப் 30% பேர். தொழில் முனைவோர் நிலை ஒரு லாபம் ஈட்டாமல் ஒருத்தரால் எப்படி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு பொருளை தயாரித்து கொடுக்க முடியும்? 4 விதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருவதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, பணம் சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு வங்கியிலிருந்து கடன் கிடைப்பது மிக அரிதாகிவிட்டது. இவ்வளவுதான் அரசு சொல்லிக் கொண்டிருந்தாலும் நாங்கள் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு தரப்படும் கடனை நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று அரசு சொன்னாலும் அதை கேட்கும் நிலையிலே பேங்க் மேனேஜரோ வங்கிகளோ இல்லை. வரலாறு காணாத லாபத்தை ஈட்டியுள்ளன வங்கிகள், வரலாறு காணாத லாபத்தை ஈட்டியுள்ளன கார்ப்பரேட் நிறுவனங்கள். கடந்த 3 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிக லாபத்தை ஈட்டியுள்ளது கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லி, அப்போ இவர்கள் லாபத்தை பதுக்கி வைப்பது சாமானிய மக்கள், சிறு குறு தொழில் புரிபவர்கள், வேலை செய்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் கொண்டிருக்கும் ஒரு அவல நிலையிலே இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இதை பற்றி குறிப்பிட்ட சிஏ, அதாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர்கள் நேற்று சமர்ப்பித்த எக்கனாமிக் ரிப்போர்ட்லயே சொல்லப்படுகிறது, இந்தியா ஒரு முக்கியமான நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளிலே நாம் பெருவாரியாக ஒரு மார்க்கெட்டை உருவாக்க பாடுபட்ட பணம், அதாவது வெஹிக்கிள், மின்சாதன கார்கள் அல்லது போக்குவரத்து வாகனங்கள் அல்லது சூரிய ஒளி சார்ந்த சாதனங்களுக்கு பெரிய லெவல்ல ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தோம், சப்சிடி எல்லாம் கொண்டு வந்தோம், பெசிலிட்டிஸை கொண்டு வந்தோம். ஆனால் அவை அனைத்துமே நம்பி இருப்பது சைனாவிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை தான் என்று அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதை நாம் கவனம் செலுத்தவில்லை. இதே சைனாவை பார்க்கும்போது நேற்று நான் ஒரு காணொலியிலே ஒரு வீடியோவிலே கண்டேன். மனம் பதறுகிறது. உண்மையாக இருக்குமோ என்று நினைக்கும் பொழுது அவரது அறிக்கை அது உண்மைதான் என்று கூற வைக்கிறது. அதாவது சைனாவில் இப்போ ஒரு பேன் கொண்டு வராங்களாம், மூலப்பொருட்களின் ஏற்றுமதியை நாம் குறைக்க வேண்டும், இந்தியா போன்ற நாடுகளுக்கு மூலப்பொருட்களை கொடுக்க கூடாது என்ற ஒரு முடிவு எடுப்பதாக சொல்லப்படுகிறது. நினைத்து பாருங்கள், இத்தனை ஃபேக்டரி, இப்போ ஆப்பிள் போன் தயாரிக்கும் தொழிற்சாலை தமிழகத்திலே இருக்கிறது. இந்தியாவிலே மிக அதிக அளவு மின்சாதன உற்பத்தியை நம்பி இருக்கிறோம் ஏற்றுமதி. அப்போ அதற்கு வரவேண்டிய மூலப்பொருட்கள் நின்று விட்டன என்றால் நமது கதி என்ன? தேக்க நிலையை நோக்கி சென்று விடுவோம். அதைத்தான் பிரதம மந்திரியும் 2 நாட்களுக்கு முன்னால் கோடிட்டு காட்டினார். அவர் என்ன சொன்னார்? நாடிலிருந்து மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதை நாம் நிறுத்த வேண்டும், குறைக்க வேண்டும், உள்நாட்டிற்கு அதை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு கடுமையான காலகட்டமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மக்கள் நம்பி இழந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது.
நேற்றுக்கு நம்ம தரவுகளை பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி கம்பெனி 2000 பேர் வேலை இழப்ப பார்க்கிறோம். போன வாரம் அமெரிக்காவிலே ஒரே நாளிலே $600 பில்லியன் மதிப்பு இழந்த ஒரு கம்பெனியை பற்றி பார்க்கிறோம். இன்று இருப்பார் நாளை இல்லை என்ற போய் இன்றைக்கு கம்பெனிக்கும் இன்று இருப்பார் நாளை இல்லை என்ற ஒரு நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அட்டைகளால் கட்டடம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் அதை ஒரு தட்டு தட்டினால் கீழே விழுந்து விடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம். ஒரு சிறிய சைனீஸ் கம்பெனி ஒரு கண்டுபிடிப்பை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆட்டம் கண்டுவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆட்களின் குழைப்பு இந்த வாரத்திலிருந்து அமெரிக்காவிலே அறிமுகப்படுத்தப்படுவதாக அறிகிறேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 20% வேலை வாய்ப்புகளை குறைப்பதாக பார்க்கிறேன். மறுபுறம் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக செயலுக்கு வரும் பொழுது வேலை வாய்ப்புகளும் குறைவதை பார்க்கிறோம். ஏற்கனவே 45% வேலை திண்டாட்டத்திலே இருக்கும் நாம், படிப்பிற்கு வேலை இல்லாமல் இருக்கும் நாம் எங்கு போய் நிற்கப் போகிறோம் அடுத்த ஆண்டு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பட்ஜெட்டிலே இவைகளை பற்றி என்ன கோடு காமிக்க போகிறார்கள்? இது வெறும் ஒரு வருமான வரி சலுகைகள் மட்டும் போராது. ஒரு டிமாண்டை உயர்த்துவதற்கு வரியினுடைய சுமை மிக அதிகமாகிவிட்டது. பொருட்களின் விலை குறைய வேண்டும் என்றால் உற்பத்தி பெருக்கம் அதிகமாக வேண்டும். உற்பத்தி பெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அதை வாங்கும் திறன் அதிகமாக இருக்க வேண்டும். டிமாண்ட் வர்சஸ் சப்ளை. உற்பத்தி திறன் பெருகினால் பொருட்களின் விலை குறையும். இதனால் தானே சைனீஸ் பொருளின் விலை குறைவதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அரசு ஒவ்வொரு பொருளிலுமே எதை நோக்கி போகிறது? வரி விதிப்பிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிட்டு இருக்கு. ஒரு நாடு ஒரு வரி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் இன்றைக்கு நிற்கும் நிலையில் ஒரு பொருள் பல வரி என்று ஆகிவிட்டது. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்க போய் நிற்க போகிறோம்? ஒரு பாப்கார்னுக்கு 3 விதமான வரிகள். இதை சரியான ஒரு நடைமுறையில் நாம் கொண்டு போக முடியவில்லை என்றால் நான் தொழிலில் கவனம் செலுத்துவதா அல்லது அரசுக்கு கட்ட வேண்டிய வரிக்காக கவனம் செலுத்துவதா அல்லது டாக்குமெண்டேஷன் கவனம் செலுத்துவதா என்று பார்த்தால் எதிலுமே கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இதை மீறி பார்த்தால் வங்கியிலிருந்து நோட்டீஸ் வருகிறது. லாபமற்ற ஒரு சூழ்நிலை. எப்படி தொழில் வளம் பெறும்? நாடு வளம் பெற வேண்டும் என்றால் இரு தரப்பினர் நன்றாக இருக்க வேண்டும். வேலை கொடுப்பவர், வேலை செய்பவர். அது எந்த துறையாக இருந்தாலும், அது ஹெல்த் செக்டராக இருந்தாலும், விவசாயியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாடு நலம் பெற வேண்டும் என்றால் இவர்கள் இருவரும் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு யார் நன்றாக இருக்கிறார்? யோசித்து பெரும் முதலாளிகள் இந்தியாவிலிருந்து தொழில் செய்பவர்கள் அல்ல, வெளிநாட்டிலிருந்து இங்கு முதலீடு செய்து தொழில் செய்பவர்கள் வளமாக இருக்கிறார். ஒரு அமேசான் நிறுவனம் ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட 70,000 கோடி வியாபாரம் செய்வதை பார்க்கிறோம். உங்கள் கருத்துக்களை சுமை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார். யாருடைய உழைப்பு யாருக்கு செல்லுகிறது பலன்? இவைகளை பற்றிய கவலைப்பட வேண்டிய ஒரு தருணத்திலே இந்தியா நிற்கிறது. தரவுகள் அதை குறித்துக் கொண்டிருக்கின்றன. MSME துறை சார்ந்த உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி திரு KE ரகுநாதன்.